விவாஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில் உலக அளவில் செப்டம்பர் 2 வந்து தென்னை விவசாயிகளுடைய தின விழாவாக கொண்டாடுறோம். உண்மையான தென்னை விவசாயிகளுடைய புரட்சி பசுமை பூமி புரட்சி. அந்த வகையில ஏறக்குறைய 5 வருடங்களுக்கு முன்பாக நம்ம சிரஞ்சீவி 1 என்ற ரகத்தை முதலாக உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி செய்த கண்டுகளை புதுக்கோட்டை மாவட்டம் கடுக்காக்காடு பக்கத்துல கரம்பக்குடி தாலுகாவில் சிறந்த விவசாயி உயர் திரு மிஸ்டர் முருகேசன் சார் அவர்களையும் நம்முடைய நண்பர் மிஸ்டர் நாகராஜன் இந்த தோட்டத்தினுடைய பாதுகாவலர் MA B.Ed அவர்களையும் நம்ம இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தி கொண்டு சிரஞ்சீவி 1 என்பது ஏறக்குறைய 2020 அது ஒரு புதுமையான ரகம், யாருமே நம்பல. ஆனா இந்த விவசாயி ஏறக்குறைய சிரஞ்சீவி 2 1000 கண்டுகளையும் சிரஞ்சீவி 1 2000 கண்டுகளையும் நம்ம இங்க நடவு செய்து இன்னைக்கு அந்த காய் வந்து காய்ச்சி ஒரு எல்லியா 50 ரூபாய் 60 ரூபாய் கேட்கிறாங்க. ஆனா அவங்க எல்லிக்கு கொடுக்காம எல்லிக்கு வெட்டினா மரம் பாதிக்கப்படும் என்ற எண்ணத்துல தேங்காய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தோட்டத்தை இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, தேங்காய் வெட்டி இருக்கு. ஏறக்குறைய 5-5.5 வருஷம் தான் ஆகுது. 2000 மரத்துல 30,000 காய் வெட்டி போட்டிருக்காங்க. காய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இது உண்மையிலே நம்ம கற்பு கரசி என்ற பிரீடு. இது கற்பு கரசி. காய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. சிரஞ்சீவி 1 உங்களுடைய பார்வைக்கு இங்க வச்சிருக்கேன். இதுல சிரஞ்சீவி 1 கற்பு கரசி ரெண்டுமே இதுல கலந்துருக்கு. சிரஞ்சீவி 1 கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டையா வரும். MGD பருப்படர்த்தி இருக்காது, இதுல பருப்படர்த்தி இருக்கும். இதை நம்ம காமிக்க போறோம். இது வந்து கற்பு கரசி. இப்ப நம்ம அந்த விவசாயிகிட்ட கேட்போம், குறைந்த பராமரிப்பு, பெரிய பராமரிப்பு கிடையாது. ஏறக்குறைய சிரஞ்சீவி 1 1000 மரத்துல 15,000 காயும் 2000 சிரஞ்சீவி 1ல 30,000 காய். இன்னும் காய் உள்ள தோட்டம் முழுவதும் காய் நீங்க பார்க்க போறீங்க. ஆச்சரியம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல காய் எல்லாம் அப்படியே வருக வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. இப்ப நம்ம அந்த சிரஞ்சீவி 1 கற்பு கரசி போட்டு எத்தனை வருஷம்? ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம். ஆரம்பத்துல 3 வருஷம் நம்ம பராமரிக்கல. அப்புறம் நீங்க கர்நாடகா வந்து பராமரிச்சு இப்ப எத்தனை சிரஞ்சீவி ஒரு மரம் எத்தனை கண்டுகள் போட்டிருக்கீங்க? 2200-300 மரம் பக்கத்துல இருக்கு. இப்ப இதுல எவ்வளவு காய் வெட்டி இருக்கீங்க? இதுல ஒரு 30,000 காய்கிட்ட 30-35,000 காய் பக்கத்துல வரும். இன்னும் காய் நிறைய எடுக்கல அந்த சரௌண்டிங்ல. அதான் சிரஞ்சீவி 2. இப்ப நம்ம கற்பு கரசி சிரஞ்சீவி 1 தான் பாக்குறோம். அங்க காய் வெட்டி இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். இப்ப சிரஞ்சீவி 1 நல்ல ஈல்டு கொடுக்குதா? சிரஞ்சீவி 2 நல்ல ஈல்டு கொடுக்குதா? சிரஞ்சீவி 1 தான் நல்ல ஈல்டு கொடுக்கு. 2 விடவும். இப்ப நம்ம எத்தனை அடிக்கு 1 நட்டு இருக்கோம்? சிரஞ்சீவி 1 போட்டோம். அதுதான் நம்ம ஒரு இதுல ஒரு குறை என்ன குறை நீங்க ஃபீல் பண்றீங்க? 22-23 போட்டிருக்கோம். அந்த 18 பதிலாக அடசலாறு. அது ஒரு குறைபாடு. இந்த சிரஞ்சீவி 1ல 2 எத்தனை அடிக்கு 1 போட்டீங்க? 22 அடிக்கு போட்டிருக்கு. 22 அடிக்கு 1 போட்டு, அது பிரச்சனை இல்லை. இப்ப இங்க வியாபாரிகள் தேங்காய் வந்து நீங்க தேங்காய்க்கு தான் கொடுக்குறீங்க. காய்களை பாக்குறோம். இங்க லோக்கல்ல நாட்டு ரகம் விற்கிற காயை விடவும் உங்க தேங்காய்க்கு எவ்வளவு ரூபாய் கூட கொடுத்து வாங்கிட்டு போறாங்க? நம்மளுக்கு லோக்கல்ல கொடுக்கறதோட இதுல 1 ரூபா 2 ரூபா கூட வச்சு 2 ரூபாய்க்கு மேல கூட வச்சு கொடுத்துட்டு போறாங்க. இது காயினுடைய சைஸ் வெயிட் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இளநீ எப்படி இருக்கு? இளநீருக்கு சூப்பர். இளநீ குடிச்சா 1 லிட்டர் தண்ணி வரும். 3/4 லிட்டர் 1 லிட்டர் வருது. ஆனா திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க எல்னிக்கு கொடுக்கல. எல்னி என்ன ரேட்டு கேக்குறாங்க? 40 ரூபா வரைக்கும் கேக்குற கொடுக்கல. என்ன காரணம்? நம்ம மரம் போயிடும், ஓனர் வந்து வேண்டாம் கொடுக்க வேண்டாம், நீங்க தேங்காயே வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அதனால தேங்காயை வெட்டிருக்கீங்க. தேங்காயே வெட்டிக்கிறது. ஆனா இங்க உள்ள விவசாயிகள் உங்க தோட்டத்தை பார்த்து நாட்டு ரகங்களுக்கும் உங்க ரகங்கள் உள்ள வித்தியாசத்தை பார்க்கும் போது என்ன நினைக்கிறாங்க? ஆரம்பத்துல சொன்னாங்க என்ன இந்த மாதிரி கண்ணு போட்டிருக்கிய அப்படின்னு. இப்ப பாத்துட்டு சொல்றாங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த சிரஞ்சீவிக்கு 1 நிகர் சிரஞ்சீவி 1 தான். உலக தென்னை என்ற பட்டம் கொடுத்தா சிரஞ்சீவி 1 கொடுக்கலான்னு இங்க உள்ள விவசாயிகள் சொல்றாங்க. அது பெருமையாக நமக்கு இருக்கு. அப்படிதானே? இப்ப நீங்க பராமரிப்பை தான் எப்படி செய்யறீங்க? பராமரிப்பு இப்ப வருஷத்துல குப்பை வைக்கிறோம், உரம் வைக்கிறோம், அது எல்லாமே மருந்து கட்டுறோம், ஆள் வச்சு இது பண்ணி எல்லாமே சரி பார்த்துக்கணும். அடிக்கடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓரளவு ஈடு கொடுக்குது. இப்ப ஏறக்குறைய நம்ம 45,000 ஈடு கொடுத்துருக்கு. ஈடு வெட்ட வேண்டிய அளவுக்கு வந்திருக்கு. தோட்டம் முழுவதும் காயாவே இருக்கு. அப்படிதானே? இப்ப இந்த மரத்தை பாருங்க. இதுதான் கற்பு கரசி. கொஞ்சம் தூர் பெருசா வரும். சிரஞ்சீவி 1 தூர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல எவ்வளவு காய்கள் இருக்குன்னு எண்ணுங்க. எவ்வளவு காய் கீழே வெட்டி போட்டிருக்குன்னு பாருங்க. இப்பதான் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மரத்துல இங்க பாருங்க ஒரு கொலையில 40 இருக்கு.
இப்ப இதுலயே 100 150 காய் இருக்கு. அடுத்து பாலைகள் இன்னும் வரல. கீழே இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதுக்குள்ள 50 காய்களுக்கு மேல வெட்டி இருக்கு. இனி இந்த காயினுடைய கலர் என்ன அதை நம்ம பார்க்க போறோம். காய் வந்து பியூர் பச்சையா இருக்கும். சிரஞ்சி 1 இப்பதான் காய் வெட்டி இருக்காங்க. அந்த மரத்துல எவ்வளவு இது சிரஞ்சி 1 மரத்தினுடைய தூரடி ஏறக்குறைய சார் சொன்ன மாதிரி 6 வருஷம். காய் எவ்வளவு பச்சையா இருக்குன்னு பாருங்க. அந்த பச்சைத்தன்மை அந்த ஈரியோபைடு மைட்டினுடைய பாதிப்பு கூட கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு கிரீனிஷா இருக்குன்னு பாருங்க. அட்ராக்டிவ் கலர் இறைவனுக்கு பிடித்த கலர். இப்ப நம்முடைய அருமை நண்பர் நாகராஜன் சாரு உங்களுடைய பார்வைக்கு நிறைய மரங்களை காண்பிப்பாரு. யாராவது பார்க்கணும்னு சொன்னா சாருடைய நம்பர் நான் தாரேன். அதை கேட்டுக்கிட்டு நீங்க வாங்க. நம்ம முருகேசன் சார் நம்பரை கேட்க போட்டு உங்க நம்பர் சொல்லு. பூமியில சிரஞ்சீவி 1 ரகம் கன்று வாங்கி காய்ப்புக்கு வந்த வாடிக்கையாளர் விவரம் பார்க்கலாம். திரு தவசீலன் தேனி, திரு வசந்த் தென்காசி, திரு குழந்தைசாமி ஆந்திரா, திரு லோகநாதன் சேலம், திரு நவீன் பாண்டிச்சேரி, சீனிவாசன் தேனி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு இளங்கோ திருமணச்சேரி, திரு மார்க் திண்டுக்கல், திரு மாதவன் திருநெல்வேலி, திரு ஆனந்தன் சென்னை, திரு கார்த்திக் சேலம், திரு மணி மதுரை, திரு அன்பராஜ் திண்டுக்கல், திரு கதிர் காரைக்குடி, திரு பரமசிவம் ஈரோடு, திரு யோகவேல் உடுமலைப்பேட்டை, திரு சுப்பிரமணியன் விருதுநகர், திரு அங்கையன் தேனி, திரு மாறன் காரைக்குடி, திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு முருகையன் அறந்தாங்கி, திரு பூபதி கரூர், திரு சசிகுமார் மதுரை, திரு பாஸ்கர் சிவகங்கை, திரு குணசேகரன் வாணியம்பாடி, திரு மணிமாறன் கம்பம், திரு ஜேசுதாஸ் தேனி, திரு லக்ஷ்மணன் தென்காசி, திரு சீனிவாசன் நாயுடு. பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க. மில்லிக்கிறான் இங்க பாருங்க. இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான